ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 25 தான் நம்ம பார்க்க போறோம். சக்குரா தேர்ட் காசேகாகேவோட பப்பட்டை மொத்தமாவே நொறுக்கி இருப்பா. சாசோரி அண்ட் சியோ ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. சாலிடா அந்த அயன் சாண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டஸ்ட் ஆயிரும். சியோ கிட்ட போவா. இதெல்லாம் பாக்குற சாசோரி இங்க என்னதான் நடக்குதுங்கிற ஷாக்ல இருப்பான். சியோக்கு ஹெல்ப் பண்ணுவா. இதெல்லாம் பாக்குற சாசோரி அந்த புள்ளனால எப்படி நகர முடியுது, இன்னுமே அந்த கிழவிதான் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காளா, இந்த கண்டிஷன்ல அதை பண்றதுக்கான வாய்ப்பே இல்ல, அந்த புள்ள அவ கண்ட்ரோல்ல தான் இருக்கா, நகர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே, என்னோட பாய்சன் தான் அவ மேல பட்டிருக்கே அப்படின்பா. அதே சந்தேகம் தான் சியோக்கும் இருக்கும். சக்குரா கிட்டயே கேட்டுருவாங்க. ஆன்டிடோட யூஸ் பண்ணேன், நல்ல வேளை அது காப்பாத்திடுச்சு அப்படின்பா. அந்த ஆன்டிடோட எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சான் வில்லேஜ்ல காங்குரோக்கு பண்ணும்போது சான் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஹெர்ப்ஸ்ல இவ்ளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, இவ்ளோ ஹெர்ப்ஸ் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்க மெடிக்கல் கப்ஸ் கிட்ட பேசும்போது, என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரியான லொகேஷன்ல இந்த மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாம் வளர்த்துறது கஷ்டம் தான், ஸ்கர்வி கிராஸ் பர்டிகுலரா எங்க கிட்ட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சக்குரா இருந்துட்டு, எனக்கு இதுவே போதுமானது தான், இதை வச்சு மொத்தம் 3 ஆன்டிடோட் டோசஸ் நான் கிரியேட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. என்னால மொத்தம் 3 உருவாக்க முடிஞ்சு, அதுல 1 நான் காங்குரோக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், காங்குரோக்கு வந்து அவ மெடிசன் கொடுத்துட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், உணர்ச்சி வர வரைக்குமே நீ ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிப்பாலே அந்த விஷயத்தை காட்டுவாங்க. எனிமி பாய்சன் யூஸ் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலே மற்ற ரெண்டையும் இன்ஜெக்ஷனா மாத்தி என் கூடவே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சியோட்ட அந்த இன்ஜெக்ஷனை காட்டுவா. ஓ இப்படிதான் தப்பிச்சியான்னு சியோ கேட்கவும், ரெண்டுல நான் ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்பா. என்ன சொன்னாலும் இந்த ஆன்டிடோடோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த டைம்ல மட்டும் எந்த பாய்சன் என் மேல பட்டாலும் இந்த ஒரு மெடிசனோட எஃபெக்ட்னால மொத்தமாவே ஒரு ஹார்ம்லெஸ்ஸான புரோட்டீனா மாறிடும் அப்படின்னு சக்குரா சொல்லவும் எனக்கு புரியுது அப்படின்பாங்க சியோ. சாசோரிக்கு எங்கிட்ட ஆன்டிடோட் இருக்க விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் அவனோட ஃபைனல் மூவ்மெண்ட் வர வரைக்கும், அதாவது அவனோட காட் டவுன் பண்ணி அந்த ஃபைனல் அட்டாக்கோட அந்த இன்டென்ஷனோட வரும்போது இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பாத்தீங்கன்னா சக்குரா யூஸ் பண்ணிருப்பா. இப்போதைக்கு ஒன்னு தான் மிச்சம் இருக்கு, பாட்டி சியோ இதை நீங்க வச்சிருங்க அப்படின்னு கொடுக்கும்போது சியோ ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு எக்ஸாமைன் பண்ணலாம்னு திங்க் பண்ணுவா. சாசோரி அந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணிருக்காளான்ட்டு ஷாக் ஆவான். இதுக்கப்புறமா காங்க்ரோவை பாத்தீங்கன்னா பாய்சன்ல அட்டாக் பண்ணிட்டு ஃபைனல் ப்ளோ வைக்க போகும்போது அவன் தடுக்கிறத பார்த்த சாசோரி இருந்துட்டு, இவ்வளவு மோசமா நீ வாழணும்னு நினைச்சினா அந்த சஃபரிங்ஸ் ஏத்துக்க, என்ன சொன்னாலும் 3 நாள் செத்துருவ அப்படின்னு சொல்லியிருப்பான்லே அந்த பாஸ்ட காட்டுவாங்க. அவன் மேல பட்ட பாய்சனோட காம்போனன்ட்ஸை தான் இவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க, விஷயத்தை மட்டும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஈவன் அந்த காம்போனன்ட்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ ஈஸியா ஒன்னும் ஆன்டிடோட பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாத்து மருந்தோட கலவைங்கிறது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும், ஒரு சின்ன தப்பும் கூட பண்ண முடியாது. ஈவன் பாய்சனை உருவாக்கின எனக்கே அந்த கலவைக்கான ரேஷியோ சார்ட் தேவைப்படும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ரொம்பவுமே கோவப்படுவான். உங்க கையை நான் ஹீல் பண்றேன்ட்டு சக்குரா ட்ரீட் பண்ணுவா. இப்பல இருந்து அந்த பாய்சன் ஒரு 3 நிமிஷத்துக்கு என் மேல எந்த ஒரு அஃபெக்ட்டுமே பண்ணாது, நம்ம அந்த 3 நிமிஷத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சக்குரா சொல்லவும் சரி அப்படின்பாங்க சியோ. இது அந்த கிளவி தான் பண்ணிருக்குமோ, இல்ல ஹிடன் சாண்ட்லயே என் லெவலுக்கு மெடிக்கல் எபிலிட்டி தெரிஞ்சவன் எவனுமே கிடையாது, என்னோட பாய்சனுக்கு அவ்வளோ ஈஸியா ஒன்னும் அந்த கிளவினால இமிடியேட்டா மாத்து மருந்து கிரியேட் பண்ண முடியாது. சக்குரா சியோக்கு ட்ரீட் பண்றத பார்த்த சாசோரி, ஓ இவளும் மெடிக்கல் நிஞ்சா தானா, இவ லீஃப்ல இருந்து வந்தவ தானே, இப்போ லீஃபோட ஹொக்காகே சுனாடே தானே, டாப் நாச் மெடிக்கல் ஷினோபின்னு சொல்லலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, அப்படின்னா இவ தான் அந்த ஆன்டிடோட செஞ்சிருக்கான்ட்டு காண்டாவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 minutes between life and death அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சியோட லெஃப்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும், அது சக்குரா கிட்ட சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல ஆக்சுவலா சக்குரா தான் ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா. யோசிச்சு பாருங்களேன், ரொம்பவுமே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிருக்கா, அதே மாதிரி இவங்களோட காயத்தையும் ஹீல் பண்ணிருக்கா அப்படின்னு சியோ திங்க் பண்ணுவாங்க. சாசோரி வச்ச ஒவ்வொரு அட்டாக்ல இருந்துமே டாச் பண்றதுக்கு சக்குரா ரொம்பவுமே எனர்ஜி யூஸ் பண்ணிருப்பா. இவ்வளவு விஷயங்களையும் பண்றதுக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சியோ சொல்லும் போது சீல் ஃபார்மேஷன் பண்ணுவா சக்குரா. ஒருவேளை அவளோட லிமிட்டுக்கு போயிட்டாலோ அப்படின்னு சியோ திங்க் பண்ணும்போது சக்குரா தனக்கு தானே ஹீல் பண்ணிக்குவா. டெய்டரா ரொம்பவுமே கடுப்புல இருப்பான். இதே ரேட்ல போச்சுன்னா சாசோரி கிட்ட என்னால திரும்ப போக முடியாது, என்கிட்ட இருக்க கடைசி கிளேவை யூஸ் பண்ணி அவனுக்கு ரியல் ஆர்டிஸ்ட் நான் தாங்க அதை காட்டுறேன், இதை மட்டும் பண்ணிட்டேனா அந்த காப்பி நிஞ்சாவை என் வழியில இருந்து தூக்கிடுவேன், இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட டெட்டனேட்டிங் கிளைவை தூக்கி வீசுவான். இது ஒரு வினோதமான இன்செக்ட் மாதிரி இருக்கும். நருட்டோ போறப்ப எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கக்காஷி ஒன்ஸ் அதை கிராஸ் பண்ணோம்னா அவர் முகத்துக்கிட்ட வரும், தலைவன் அலர்ட் ஆகி அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவான். இதுக்கப்புறமா இன்னும் 2 வரும், அதுல இருந்து டாச் பண்ணிடுவாரு. போன தடவை வந்து அந்த பேர்ட் டைப் மாதிரி இது இல்ல, இது குட்டியா இருக்கு, ஷுரிக்கனை வச்சுல எதுவும் பண்ண முடியாது, எதுக்கு இவ்ளோ, இதுகளோட பின்னங்காலோட சைஸை பார்க்கும் போதே தெரியுது
தெரியுது. இதுகளோட ஸ்பெஷல் ஸ்கில் ஜம்பிங் ஸ்ட்ரென்த் தான். அப்படின்னா ஸ்பீடை யூஸ் பண்ண வேண்டியதான்ட்டு செம ஃபாஸ்டா போவாரு. அப்படி இருந்தும் டெட்டனேட் ஆகும். டாச் பண்ணிடுவாரு. மேல வரும்போது இன்னும் நிறைய வந்து டெட்டனேட் ஆகும். இந்த பாயிண்ட்ல ககாஷி பின்னாடி வந்துட்டு நருட்டோவை நிக்க சொல்லுவாரு. நீங்க ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கீங்க ககாஷி சென்சே, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு நருட்டோ கத்தும் போது தேவையில்லாத வேலையதையும் பாத்துறாதேன்னு பாரு ககாஷி, எனக்கு தெரியும்ட்டு போவான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நினைச்சு ரொம்பவுமே கடுப்பாவாரு ககாஷி. சக்குரா பக்கம் காட்டுவாங்க. அவளோட மேஜரான காயத்தோட பிளட் ப்ளீட் ஆகிற இடத்த மட்டும் ஸ்டாப் பண்ணிடுவா. இதுக்கப்புறமா அவகிட்ட இருக்க மிச்ச சக்கரா எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு திங்க் பண்ணுவா. எனக்கு வெறும் 3 நிமிஷம் தான் இருக்குன்னு தயாராவா. சியோ ஆன்டிடோட எடுத்துட்டு இந்த 3 நிமிஷத்தை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காதுன்னு திங்க் பண்ணும்போது நீங்க சண்டைக்கு தயாரான்னு சொல்லி சக்குரா கேப்பா. தயாரா தான் இருக்கேன் சக்குரா, இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படின்பாங்க சியோ. ககாஷி அந்த டெட்டனேட்டிங் கிளேக்கு முன்னாடி நின்னுட்டு இது ஒன்னும் முறைச்சு பாக்குற காம்படிஷன் இல்ல, நருட்டோவை இப்படியே தனியா விட்டனா எந்த மொமெண்ட்ல வேணாலும் அவனோட கண்ட்ரோலா அவன் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பின்னாடி ஜம்ப் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லயே ஜம்ப் பண்ணும். நான் ரிட்ரீட் பண்றதுக்கான பிக்ஸ்டான டிஸ்டன்ஸை ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுதுக. அதுக்கு என்ன நருட்டோ கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குது. இதுதான் விஷயம்னா அப்படின்ட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாரு ககாஷி. அந்த டெட்டனேட்டிங் கிளேவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருங்க. என்ன கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்கட்டே போவார் ககாஷி. இந்த பாயிண்ட்ல ஆப்போசிட்ல இருக்க ட்ரீல காலை வச்சு உந்துறது மூலமா ஆப்போசிட் சைடுல ஃபோர்ஸ் போகும் இல்லையா, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எல்லா டெட்டனேட்டிங் கிளேவுமே ககாஷி மேல வெடிக்க ஆரம்பிச்சிடும். சவுண்ட் கேட்கவும் நருட்டோ திரும்பி பார்ப்பான். அதுக்குள்ளே அவன் கதையை முடிச்சுச்சான்ட்டு சிரிப்பான் டெய்டரா. ககாஷி சென்சேவை நினைச்சு கவலைப்படுவான் நருட்டோ. கடைசியா எப்படியோ நீ நானும் மட்டும்தான் அப்படின்னு டெய்டரா சொல்லும் போதெல்லாம் ரொம்பவுமே கடுப்பாவான் நருட்டோ. என்ன கேவலப்படுத்தாத, உன் ஃப்ரெண்டை காமிச்சு கடுப்பேத்துட்டான்ட்டு காராவை காமிப்பான். ரொம்பவுமே ட்ரிகர் ஆவான் நருட்டோ. நீயும் ஜின்சுரிக்கி தானே, அதனால இவன் இப்படி பார்த்தா உன்னோட கூல் ஆட்டிடியூடே போயிரும்ல அப்படிங்கும் போது நருட்டோ அட்டாக் பண்ண போவான். ககாஷி ஸ்டாப் பண்ணிடுவாரு. இதை பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆவான். டெய்டரா நீ செத்துட்டீனே நினைச்சனேடா அப்படின்ட்டு ஒரு கடுப்போட சிரிப்பான். சாரி, அங்க வெடிச்சது நான் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ககாஷி சொல்லவும் ரியல் அங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. ககாஷி கீழே போகும்போதே பாத்தீங்கன்னா ஷேடோ குளோனை யூஸ் பண்ணிருப்பாரு. குளோன் தான் ஆக்சுவலா அங்க வெடிச்சிருக்கும். அடுத்த தடவை வேணா நீ விடுற அந்த கிளேக்கு ரியல் ஒன் யாரு குளோன் யாருன்னு கத்துக்கொடு, அதுவுமே அடுத்து வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு நக்கல் பண்ணுவாரு ககாஷி. டெய்டரா இங்க இருந்து போறத பார்த்த நருட்டோ அவனை திருப்பி கொடுன்னு கத்துவான். இது உனக்கும் தான் பொருந்தும், கண்டிப்பா காரா நமக்கு கிடைப்பான், முதல்ல அமைதியாடுறா அப்படின்பாரு ககாஷி. தேவையான அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலைன்னு திரும்பவுமே சாசோரிய மேல கோவப்பட போறான். ஆனா சின்ன சின்ன டீடைல்ஸை திங்க் பண்ணிட்டு பர்ஃபெக்டா ப்ரிப்பேர் பண்றது ஒன்னும் ஏன் ஸ்டைல் இல்லையே. எந்த சிச்சுவேஷனாலும் அதுக்கேற்ற மாதிரி பிளெக்சிபிளா டீல் பண்றது தான் ஒரு ஆர்டிஸ்டா நுட்பமான வளர்ச்சிக்கு லீட் பண்ணும் அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணுவான் டெய்டரா. நருட்டோ கிட்ட ககாஷி இவன மாதிரி எதிரியை நீ பாத்துருக்க மாட்ட, அதுன்னு மட்டும் இல்லாம அவன் லாங் ரேஞ்ச் டைப், க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் ஸ்பெஷலைஸா இருக்க ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கு அவன் ஒஸ்ட் மேட்ச் எனிமி அப்படின்பாரு ககாஷி. இந்த மாதிரியான எனிமியை டிஃபீட் பண்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு அவனை க்ளோஸ் ரேஞ்ச்ல வர வச்சு சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கணும், இல்லைனா லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணும், அவன் விளையாட்டுலயே அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு ககாஷி சொல்லவும் அதை எப்படி பண்றதுன்னு நருட்டோ கேட்பான். எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்றோம்னு இல்ல, உன்னோட யூனிட்ல லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்ல ஸ்பெஷலைஸா இருக்க காம்ரேடோ லாங் ரேஞ்ச் பேட்டில்ஸ்ல யாருனால இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கான நிஞ்சுட்சுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்கள தான் யூஸ் பண்ணும். இதெல்லாம் இல்லைனா எனிமியை டிஃபீட் பண்ணவே முடியாது, இம்பாசிபிள் அப்படின்ட்டு. இதுவே கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லணும்னா ஷிகமாரு அளவுக்கு நீயும் ஸ்மார்ட்டா இருந்தீனா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க என்ன டைப்னு சொல்லி நருட்டோ கத்துவான். ஓ நானா, ஷிகமாரு மாதிரியான புத்திசாலியான ஜோனின், அப்புறம் லாங் ரேஞ்ச் பேட்டில்ல சஸ்டெயின் பண்ண முடிஞ்சவன், அப்ப நமக்கு தேவையான எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு கத்துவான் நருட்டோ. அதுக்காக தான்டா அமைதியாருன்னு சொல்றேன் அப்படின்னு ககாஷி சொல்லும் போதும் கூட அவசரப்படுவான் நருட்டோ. அவ்வளோ ஈஸியா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது, இவனை சேஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா எப்படி அவன் நமக்கு ஒரு ஓபன் கொடுப்பான் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது டெய்டரா திங்க் பண்ணிட்டே இருப்பான். இந்த பாயிண்ட்ல காராவை டிஃபீட் பண்ணிருப்பான் இல்லையா, நீ ரேஞ்ச்ல தான்டா இருக்கேன்னு சொல்லி பார்த்தா லட்டுல வச்சேன்னு நினைச்சியதா நட்டுல வச்சேங்கிற மாதிரி டெய்டராவோட லெஃப்ட் ஹார்ம்ல இருக்க டெட்டனேட்டிங் கிளேவை யூஸ் பண்ணி காராவோட ஷீல்டுக்குள்ள வெடிக்க வச்சிருப்பான். அப்படிதான் காராவை மொத்தமாவே எக்ஸாஸ்ட் பண்ண வச்சு தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. ஹிடன் சாண்ட்குள்ள அவனா இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கான், காராவையும் தோக்கடிச்சிருக்கான். ரொம்ப முக்கியமா அவன் அகாட்சுகியோட மெம்பர் அப்படின்னு சொல்லும் போது டெய்டரா இருந்துட்டு இது நான் ஈஸியா போக வேண்டிய டைமே இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணும் போது இந்த ஒரு சிச்சுவேஷன் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். நமக்கு அவங்கிட்ட இருந்து ஒரு ஓபன் கிடைக்கிற வரைக்கும் நீ நானும் ஒன்னா ஒர்க் பண்ணணும் நருட்டோ அப்படின்பாரு ககாஷி. டெய்டரா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நான் சொன்னது மட்டும் உனக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னோட காதை கொடு, எங்கிட்ட பிளான் இருக்கு அப்படின்பாரு ககாஷி. சாசோரி கூட ஃபைட் பண்றதுக்கு சக்குரான்ச்சியோ தயாராவாங்க. சக்குராவை ரொம்பவுமே இம்ப்ரெசிவா இருக்கான்னு சொல்லி சாசோரியை ஏத்துக்குவான். தேர்ட் காசேகாகேவை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணுவான்னு யாரு கனவு கண்டா, மற்ற ஹியூமன் பப்பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது யூஸ்லெஸ் தான் அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவான். அகாட்சுகில ஜாயின் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே இல்ல, அது எப்பையில இருந்துன்னு எனக்கு தெரியல அப்படின்பான். சாசோரி உடம்ப பார்த்த சக்குராலாம் ரொம்ப ஷாக் ஆவா. என்னை விட்டு போகும்போது என்ன வயசுல இருந்தானோ அதே மாதிரி இவன் லுக் இருக்கிறதுக்கான காரணம் அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அப்படின்பாங்க சியோ. ஸ்கார்பியன்கிற சீல் பாத்தீங்கன்னா அவனோட செஸ்ட்ல ஒட்டி இருக்கும். தன்னை தானே ஒரு முழு பப்பட்டா மாத்தி வச்சிருப்பான் சாசோரி. இவன் தன்னை தானே ஒரு ஹியூமன் பப்பட்டா மாத்தி இருக்கான்னு சக்குரா ஷாக்ல பாப்பா. இதுக்கப்புறமா
நருட்டோ அண்ட் கக்காஷி டெய்டராவை சேஸ் பண்ற சீனை காட்டுவாங்க. புரிஞ்சுதான்னு கேட்பாரு கக்காஷி. புரிஞ்சு அப்படின்பா நருட்டோ. ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு கக்காஷி சீல் ஃபார்ம் பண்ணிட்டு கண்ண மூடுவாரு. இதை பார்த்துட்டு டெய்டரா ஷாக் ஆவான். சக்குரா இவனோட என்டையர் பாடியுமே பப்பட்னா அவனோட உடம்புக்குள்ள இருக்க எல்லா ஹிடன் வெப்பன்ஸ்லயுமே பாய்சன் இருக்கும் அப்படின்னு சக்குரா திங்க் பண்ணும்போது இதுல ஏதோ விஷயம் சரியில்லைங்க மாதிரி சாசோரி திங்க் பண்ணுவான். அந்த ஆன்டிடோட் ஷாட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சக்குரா திங்க் பண்ணுவா. நீங்க என் கதையை முடிக்க போறதா இல்லையா அப்படின்னு சாசோரி கத்துவான். நீங்க இப்ப என்ன அட்டாக் பண்ண போறதா இல்லைனா அப்படின்ட்டு சாசோரி அட்டாக் பண்ண தயாராவான். இந்த ஆன்டிடோடோட எஃபெக்ட் வெறும் 2 நிமிஷத்துக்கு தான் இருக்க போகுதுன்னு திங்க் பண்ணுவா சக்குரா. இந்த மாதிரியான டைம்ல எனக்கு தேவையில்லாம் இது க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டலா மாறணும், அப்பதான் அவன் கதையை முடிக்க முடியும் அப்படின்னு சக்குரா திங்க் பண்ணுவா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூவர் நான் பண்றேன் அப்படின்ட்டு ஃபிளேம்ஸ் யூஸ் பண்ணுவான் சாசோரி. 2 பேருமே டாச் பண்ணிடுவாங்க. ஒளியே அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாதுன்ட்டு திரும்ப அட்டாக் பண்ணுவான். இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்பா சாசோரி. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பப்பட் ஃபைட் 10 vs 100 அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கெட்டோ ஸ்டாச்சுல சாசோரி கிட்ட டெய்டரா ஒரோச்சிமாரு எதுக்கு இங்க இருந்து போனான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பான். இதுக்கு இட்டாச்சி தான் காரணம் அப்படின்பா சாசோரி. அப்படி என்ன அப்படின்னு டெய்டரா கேட்கவும் ஒரோச்சிமாரு டெவலப் பண்ண ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா மற்றவங்களோட உடம்புல இவனோட சோலை பொசஸ் பண்றது மூலமா ரொம்ப நாள் வாழ்வான். அந்த வகையில இட்டாச்சியோட உடம்பு மேல ஆசைப்பட்டான். ஆனா தோத்துட்டான். அதுக்கப்புறமா ரொம்பவுமே எங்க இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிற உடம்புகளா பார்த்து தேடினா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு வாழ்ந்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சாசோரி சொல்லவும் அது ரொம்பவுமே ஸ்டூபிடா இருக்குல்ல அப்படின்ட்டு சிரிப்பான் டெய்டரா. இந்த பாயிண்ட்ல அவனோட கிளேவை வெடிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதான் அழகுன்னு சொல்லுவாங்க அப்படின்பா. ஒரு செகண்ட்ல போறதெல்லாம் பியூட்டின்னு சொல்லுவாங்களா அப்படின்பா சாசோரி. அவனோட பப்பட்குள்ள போயிட்டு வாழ்நாள் முழுக்க எட்டர்னலா இருக்கிறதாண்டா பியூட்டி அப்படின்ட்டு சாசோரி சொல்லும் போது பப்பட்குள்ள இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது.